ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிச்சன் ஸ்ரீ சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பீட்ஸா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பீட்ஸா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு மைதா 300 கிராம் அளவு எடுத்துருக்கிறேன். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஈஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். சுகர் 2 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருக்கிறேன். வார்ம் வாட்டர் கை பொறுக்கிற அளவு சூடு எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம ஈஸ்டை ஆக்டிவேட் பண்ணிடலாம். வார்ம் வாட்டர்ல சுகரை நான் ஆட் பண்றேன். இப்போ அந்த சுகர் கரையிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ஈஸ்டை உள்ள ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு பவுல்ல நம்ம மைதாவை எடுத்துக்கலாம். நான் 300 கிராம் மைதா எடுத்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் நான் உள்ள ஆட் பண்ணிடுறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை நான் உள்ள ஆட் பண்ணிடுறேன். இப்போ 10 நிமிஷம் போல ஆயிடுச்சு. நம்ம ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதைய இந்த மாவுக்குள்ள நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை பிணைஞ்சிக்கலாம். இப்போ நான் உள்ள ஈஸ்டை ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இந்த பதத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ நான் கொஞ்சமாக ஆயில் எடுத்து மேலே அப்ளை பண்ணிடுறேன். நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு நல்ல டவல் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ இது 1.5 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். இப்போ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம மாவு எப்படி உப்பி வந்திருக்குன்னு. பாருங்கள் மாவு எவ்வளோ தூரம் நல்லா உப்பி வந்திருக்குன்னு. இப்போ நாம் இதையே பேனில் பரப்பி விட்டுடலாம். நான் லைட்டாக கையில் மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பேனில் பரப்பி விடுறேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பரப்பி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஃபோர்க் வச்சு நான் இதையை இந்த மாதிரி குத்தி விட்டுக்கு போகிறேன். அப்போ தான் பேக் பண்ணும்போது மாவு மேலே எலும்பாமல் இருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம். இப்போ நான் வீட்லேயே ரெடி பண்ண பீட்சா சாஸு அதை நான் இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பீட்சா சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. பாருங்கள் இந்த மாதிரி நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நான் இதுக்கு மேலே மாசரலா சீஸ் எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி நல்லா சொரவி எடுத்து வச்சுக்கிட்டேன். மேலே இப்போ நல்லா தூவி விட்டுறலாம். இது நம்மளே ரெடி பண்ணுறது, வீட்லேயே ரெடி பண்ணுறதுங்கிறதுனால நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான மாதிரி நம்ம இந்த சீஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் எல்லோ கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். கலருக்காக ரெட் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி நான் மேலே தூவி விட்டுக்கிறேன். அடுத்தது க்ரீன் கலர், இதையும் நான் மேலே அழகாக தூவி விட்டுக்கிறேன். நம்ம இந்த மாதிரி வீட்லேயே நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பீட்சாவை வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். நான் இப்போ ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் தான் போய் பீட்சா வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம இந்த மாதிரி வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பிளாக் ஆலிவ்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ ஆலிவ்ஸை உள்ளே செட் பண்ணுறேன். ஃபுல்லாக கேப் விட்டு
இதைய அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக ஆலிவ்ஸை செட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மஷ்ரூம்ஸ் எடுத்துருக்கிறேன். நான் மஷ்ரூம்ஸையும் ஸ்லைஸாக கட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு பன்னீர் பிடிக்கும்னா நீங்கள் பன்னீரையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கணுன்னா கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது நான் இட்டாலியன் சீசனிங் பயன்படுத்த போகிறேன். இது வந்து பீட்சாவுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதனால் நான் இதையே ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் இது கிடைக்கிது. எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் இது கிடைக்கிது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுறலாம். நான் மொசரல்லா சீஸ் எடுத்துருக்கிறேன். அதையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். மீதி சொரவி வச்சுருக்கிற சீஸை ஃபுல்லாக ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாக சீஸை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பீட்சா குக் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நான் அவனை ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ உள்ளே நான் செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பீட்சா குக் பண்ணிடலாம். பாருங்கள், பீட்சா குக் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அவனில் தான் வைக்கணும்னு இல்லை. கேக்கை பேக் பண்ணுற மாதிரி இட்லி பாத்திரத்தில் இல்லை வேறு ஏதாவது பாத்திரத்தில் சால்ட்டு போட்டு கேக் எப்படி பேக் பண்ணுறோமோ அந்த மாதிரி பேக் பண்ணிக்கலாம். இப்போ 7 நிமிஷம் போல் ஆகிருக்கு. பாருங்கள், நான் திறந்து பார்க்குறேன். நம்ம பீட்சா வந்து சூப்பராக குக் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்குன்னு. பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக பீட்சா ரெடி ஆகியாச்சு வீட்லேயே. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சீஸியாக வீட்லேயே பீட்சா ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you, bye bye, join to my journey.